ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ப்ளவுஸ் கட்டிங் நம்ம ஒரே வாரத்தில் ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கை எப்படி நல்ல முறையில் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் பேக் பார்ட் எப்படி கம்ப்ளீட்டாக அலோ ப்ளவுஸ்லேருந்து எப்படி கட் பண்ணி கட் பண்ணுறது அப்படின்றத வீடியோவாக போட்டிருந்தேன். ரொம்ப சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா பிஃபோர் வீடியோவை பாருங்கள், இல்லை நான் கார்டில் உங்களுக்கு டைட்டில் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ ஃப்ரண்ட் பார்ட், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ப்ளவுஸ் கட்டிங் தெரியும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண போகிறீங்க, எனக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதை சிம்பிளான முறையில் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள். ரொம்ப ஈஸியான முறையில் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இது உங்களுக்கு புரியும்படி இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணிட்டோம். அடுத்தது இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு. ப்ளவுஸில் எப்பயுமே ஒரு முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டு கப் ஷேப் கரெக்டாக வரணும், அதோட மார்க்கிங் தான் கரெக்டாக இருக்கணும். அந்த மார்க்கிங்கை தான் நம்ம இன்றைக்கி பர்ஃபெக்டாக கட் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா எஸ்டர்டே கட் பண்ண அந்த பேக் பார்ட்டை இப்போ எடுத்து பேக் பார்ட் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கான துணியில் நம்ம அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கிறோம். ட்ரேஸ் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் ஆம்கோல் கிட்ட எப்பயுமே எல் மாதிரி போட்டு தான் கட் பண்ணணும். அப்போ அந்த எல் மாதிரி அந்த வளைவு இருக்கு இல்லையா, அதை இதை மாதிரி எல் மாதிரி போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த இடத்துல அந்த மாதிரி எல் வருதோ அதே போல் நீங்களும் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இப்போ இது ஆம்கோல் போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோல்டர் மார்க்கிங் அண்டு நெக் மார்க்கிங் பண்ணலாம். இப்போ நெக்கோட ஃப்ரண்ட்டு நெக்கோட ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இது மாதிரி போட்டுங்க. போட்டதுக்கப்புறமா ஸ்கேலை இப்படி போட்டுட்டு அந்த கொக்கி இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கொக்கி இருக்கு இல்லையா, அந்த கொக்கிக்கு நேராக நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணுங்கள். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறமா டேப் வச்சு அளந்திங்கன்னா எவ்வளோ ஹைட் வருதோ அந்த ஹைட்டு தான் ஃப்ரண்ட் பார்ட்டோட இறக்கம், அதாவது முன்கழுத்து இறக்கம் சொல்லுவோம் இல்லையா, அந்த முன்கழுத்தோட இறக்கத்தோட மார்க்கு இதுதான். இப்போ நம்ம முன்கழுத்து இறக்கம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதாவது பேக் பார்ட்லேயே நம்ம 1/2 இன்ச் நம்ம ஷோல்டர் மார்க்கிங்காக விட்டுருப்போம். அதையும் இங்கே மறக்காமல் அதை ஷோல்டர் மார்க்கிங்காக மார்க் பண்ணணும். அப்படி இல்லாமல் நம்ம எவ்வளோ அளவு ஃப்ரண்ட் பார்ட்டில் அளந்தமோ அதை அப்படியே வச்சு மார்க் பண்ணாதீங்க. பிகாஸ் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 1/2 இன்ச் கூட நம்மளுக்கு கழுத்தோட இறக்கத்துக்கு காரணமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக நோட் பண்ணுற மாதிரி நோட் பண்ணி பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மார்க்கிங்கால் நம்மளுக்கு ஷோல்டர் மார்க்கிங்கும் வந்துடும், நெக்கோட மார்க்கிங்கும் வந்துடும். அதே போல் ப்ளவுஸை உள்பக்கமாக நம்மளுக்கு எந்த பார்ட் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பார்ட், ஃப்ரண்ட் பார்ட்டோட லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு சொல்லிட்டு அந்த நெக்கோட வளைவு எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், அந்த வளைவு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல புள்ளியாக டாட் போட்டிருப்பேன். அப்புறமேட்டு அந்த கோடை நம்ம இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுதான் முக்கியமான விஷயம், சென்ட்ரு டாட். சென்ட்ரு டாட் பிடிக்கிறவங்க கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, டாட் பிடிக்கிற பட்டி பீஸ்லேருந்து அழைப்பாங்க. அப்படி மார்க் பண்ணாமல் கரெக்டாக ஆபெக்ஸ் பாயிண்ட் வருது இல்லையா, அந்த இடத்துல பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு அடுத்ததாக கடைசியாக நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே பண்ணுங்கள். அது போல் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா சைடில் எந்த அளவுக்கு நம்ம அந்த இறக்கம் வைக்கலாம் அப்படின்றத பாருங்கள். இப்போ கையோட சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டி எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த இடத்துல தையலுக்கான அளவும் அந்த பட்டி இருந்ததுக்கான அளவும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் ஹூக் இருக்கு இல்லையா, ஹூக் பட்டிக்கிட்ட எந்த இடத்துல நம்மளுக்கு பட்டி ஜாயின் பண்ணுறாங்களோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் ஸ்கேல் அளவு இது 1 இன்ச்சு ஸ்கேலு, இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இதை போல் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக அலோ ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவு உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். மறக்காமல் நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாருமே நம்ம காமனாக பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, நம்ம ஹூக் பட்டியிலேருந்து பட்டியோட ஜாயிண்ட் அளவுக்கு மார்க் பண்ணிவிடும். ஆனால் அந்த ஸ்கேல் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த அளவை நம்ம மார்க் பண்ண மறந்துடுறோம். அப்படி மார்க் பண்ணும்போது தான் ஃப்ரண்ட் பார்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலே தூக்குன மாதிரி ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த டாட்டுக்கான பிடிக்கிறதுக்கான இடம் விடலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த இடம் வரலை. இப்போ நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் அந்த இடம் மட்டும் சின்னதாக வர மாதிரி இருக்கும். இதுதான் காரணம். இந்த காரணத்தை போக்கணுன்னா அப்படின்னா நம்ம 1 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சிலே நீங்கள் கரெக்டாக வளைவு எடுத்து கட் பண்ணுங்கள். இன்னொன்று இப்போ ஃபுல்லாக ஆம்கோல் கிட்ட ஆம்கோல் குழி ஆழம் எடுக்கணும் இல்லையா, இப்போ நம்ம வர
வரைஞ்சதுலேருந்து எல் மாதிரி போட்டோம். அந்த எல்லுலேருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்க. தையலுக்கான இடத்தையும் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும்தான் ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவேன். அந்த அளவுக்கு எனக்கு தேவையான அளவாக இருந்தது. அதை மட்டும் நான் வந்து கரெக்டாக வந்து விட்டுட்டு மீதியே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம். அடுத்தது சென்டரில் டாட் வைக்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி 2 பீஸையும் நல்லா சென்டராக பிடிச்சிட்டு கையால் இது மாதிரி கீறி விட்டுக்குங்க. அப்போ தான் அது வந்து சென்ட்ரு பாயிண்ட் எந்த இடத்த வருதுன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி கையால் கீறி விட்டதுக்கு அப்புறமா ப்ளவுஸில் சென்ட்ரு பாயிண்ட்டோட அந்த அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸில் எனக்கு 2.5 இன்ச் இருந்தது. அந்த அளவு தான் நான் இப்போ வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், 2.5 இன்ச் வந்து அகலமும் 2.5 இன்ச் வந்து உயரமும் இருந்தது. 2.5 இன்ச் அகலம் வரப்போ 1.25 இன்ச் இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 2.5 இன்ச் மட்டும் உயரத்தை வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சென்டராக பண்ணும்போது லைட்டாக நம்மளுக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக இழுத்து வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா ஒரு 3 இன்ச் வரைக்கும் எடுக்கலாம். இல்லை ஷார்ப்பே வேணாம் ஆனால் எனக்கு வந்து கப் ஷேப் வந்து கரெக்டாக வருது வேணும் அப்படின்னா ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஷார்ப்பு வேணும்னா மட்டும் நீங்கள் 3 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஷார்ப் கொடுத்து நல்லா ஹைட் பண்ணி படுத்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஒன்று காமிச்சிருக்கேன் இல்லையா, ஆம்கோல் அளவு, அங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இது மாதிரி கோடு போட்டுக்குங்க. அதே போல் ஆம்கோல் டாட்டுக்கு நேராக வந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி கோடு போட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே அக்கு, தமிழ் எழுத்து அக்கு வருது இல்லையா, அந்த எழுத்துக்கான ஷேப் மாதிரி வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து கரெக்டான 3 டாட் ப்ளவுஸில் கப் ஷேப்க்கான அளவு. உங்களுக்கு 3 டாட்டு பிடிச்சிருந்தா இந்த ப்ளவுஸ் மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சம் பீப்புள்ஸ் வந்து இடுப்பு கிட்ட வந்து லைட்டாக லூஸ் வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த 4 டாட் ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நீங்கள் 4 டாட் அப்படின்னா 4 டாட் ப்ளவுஸுக்கான உங்களுக்கான கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவ் அளக்கிறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இது மாதிரி கோடு போட்டுக்குங்க. இது 1.5 இன்ச்சு எதுக்காக கோடு போடுறேன்னா கையை மடித்து ஹெம்மிங் பண்ணணும். எப்பயுமே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் வச்சு திருப்புவோம். இது வந்து நார்மல் ப்ளவுஸுன்றதுனால நான் ஹெம்மிங் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் உள்ளே மடிக்கிறதுக்கும் 1 இன்ச் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கும். அடுத்தது எப்பயுமே ஸ்லீவ் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஸ்லீவ் பேக் பார்ட் அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி புள்ளியாக டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சுட்டு அந்த டாட்டை ஃபுல்லாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஷேப் வரும். அதுக்கு பக்கத்துலேயே தையலுக்கான அளவை விட்டுட்டு கட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. அதாவது வந்து அளவு ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் மார்க்கிங் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைடில் வச்சு அந்த டாட் மாதிரி வைக்காதீங்க. பேக் சைட் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஜாயிண்ட் வச்சு நீங்கள் ஸ்லீவுக்கு மார்க் பண்ணுங்கள். இப்போ உள்குழி ஆழமும் வந்துட்டு உள்குழி ஆழம் ஃப்ரண்ட் பார்ட்டில் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அது எப்படி பார்க்குறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உள்குழி ஆழம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்பக்கமாக இந்த மாதிரி ஷேப்பாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அவ்வளோவா வந்து மார்க்கிங் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் வந்துட்டு விட்டுட்டு இது மாதிரி ஒரு அழகாக லைனாக கோடு போட்டாலும் சரி, இல்லை நீங்களே வந்து ஒரு இலை ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணாலும் ஓகே தான். இப்போ ஸ்லீவ் பார்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பட்டி பீஸு. இப்போ 80 பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னா உள்பக்கத்துக்கும் நம்மளால் அவங்க கொடுக்குற ப்ளவுஸே நம்ம வந்து பட்டி பீஸ்க்கு வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. மேலே வர பார்ட்டுக்கு மட்டும் நீங்கள் வந்து இதை வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளே வர பார்ட்டுக்கு வேறு இந்த கலரோட காமன் கலராக இதுக்கு ஏற்ற மாதிரி கலர் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா அந்த கலரையே வச்சு ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டி பீஸ்க்கு தேவையான அளவுக்கு துணியை கட் பண்ணிக்கோங்க. சரி, தேவையான அளவுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 10 இன்ச்சு அகலமும் 6 இன்ச்சு நீளமும் இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து ஒரு எல்லா ப்ளவுஸுக்குமே காமனான அளவாக இதை எடுத்துக்கோங்க. ஒரு இடுப்பு சுற்றளவு முக்கியமாக பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு ஒரு 38-40 அது வரைக்குமே கூட நம்மளுக்கு வந்து 10 இன்ச்சு அகலமும் 6 இன்ச்சு நீளமும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட பார்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த பட்டி பீஸுக்கான ஷேப் எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது ஃப்ரண்ட் பார்ட்டு. நம்மளுக்கு முக்கியமாக ஃப்ரண்ட் பார்ட் வந்து தேவைப்படும்.
ஃப்ரண்ட் பார்ட் வந்து தேவைப்படும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்டர் டாட் பிடிக்கும் இல்லையா, அந்த டாட்டை இதை மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா பின்னு கூட குத்திக்கங்க. குத்தினதுக்கப்புறமா இப்போ ஒரு ஷேப் வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ஷேப் வந்தது அப்படின்னா அதே ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் உங்களுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். இந்த மாதிரி மெத்தடெல்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரியும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ளவுஸ் தைக்கிறவங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஈஸியான முறையில் சொல்லி கொடுத்தா தான் ஈஸியாக புரியும் அப்படின்றதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டோம், பேக் பார்ட்டும் கட் பண்ணிட்டோம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம், பட்டியோட பீஸும் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அடுத்து தேவைப்படுறது வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் பீஸ். பயாஸ் பீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட கழுத்து பார்ட்டில் வைக்க வேண்டிய ஒரு துணி. அது வந்து எப்பயுமே நம்ம வந்து கிராஸ் பீஸாக தான் எடுக்கணும். இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு நீளமான துணி வந்து உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கப்புறம் மீந்துது அப்படின்னா இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1 இன்ச் அகலம் இருந்தால் போதும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1.25 இன்ச் அகலம் வச்சுக்கோங்க. எனக்கு எப்பயுமே ஒரு 1 இன்ச் அகலம் இருந்தாலே போதும். நான் அதில் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்காக துணி வந்து வச்சு எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத ஸ்டிச்சிங் வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவான வீடியோவாக பாருங்கள். ஸ்டிச்சிங் வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி கிராஸில் கோடு போடணும். எப்பவுமே நேரில் போடக்கூடாது. இந்த மாதிரி கிராஸில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து வளைவான இடத்துல, கழுத்து பீஸில் வளைவான இடத்துலலாம் நீங்கள் உங்களுக்கு அழகாக இப்போ கழுத்து பீஸில் வளைஞ்சி வரும். நீங்கள் அதனால தான் கிராஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு நெக்கில் போடுவாங்க. இதோட பீஸ் வந்து பார்த்திங்கன்னா பயாஸ் பீஸ் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து பயாஸ்னாலே கிராஸில் போடுறது அப்படி இல்லையா, அப்போ கிராஸ் பீஸ். இப்போ எனக்கு 1 இன்ச்சுக்கு தேவையான அளவுக்கு இருந்த உடனே இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எனக்கு இந்த ஃபுல் ஜாயிண்ட்டும் பண்ணதுக்கப்புறமா எனக்கு ஒரு 1 மீட்ரு கழுத்துக்கு இருந்தால் போதும். இது வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இது மாதிரி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸு இது அதை மாதிரி துணி வந்து ரொம்ப அன்னீவனாக இருக்குதுன்னா அதெல்லாமும் நம்ம கட் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். சரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரியாத இடம் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நார்மல் ப்ளவுஸே நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் வேறு எதுவுமே வீடியோவில் போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட கேட்குறவங்க எல்லாருமே ப்ளவுஸ் கட்டிங் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்படி வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறவங்க எப்படி வந்துட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது கேட்குறாங்க. ஒரு சிலவங்க தைக்க தெரிஞ்சவங்க எனக்கு வந்து இந்த இடத்துல டவுட் இருக்குது, நீங்கள் அதோட கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து கட் பண்ண கற்றுக்கவே போகிறேன், அதுக்கு எனக்கு தெளிவான முறையில் எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத கேட்டாங்க. இது ஒரு சேலஞ்சாக தான் நான் எடுத்து பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் உங்களுக்கு எப்படி வந்து நான் ப்ளவுஸே பர்ஃபெக்டாக எப்படி வந்து ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் இந்த டாப்பிக்கே எடுத்திருந்தேன் நான். ஸோ அதனால் 1 வீக்கில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். அது ஸ்டிச்சிங்கும் ஓகே, இல்லை ப்ளவுஸு தைக்கிறதும் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பீஸ்க்கும் காஜா பீஸ்க்கும் நம்மளுக்கு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு துணி தேவைப்படும். அதை வந்து நான் வந்து தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னோடய வீடியோவை அடுத்தடுத்த பொசிஷனுக்கு கொண்டுன்னு போகும். ஸோ நீங்கள் வந்து லைக் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோ அடுத்தது போகும். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ அடுத்த வீடியோவாக வரும். நீங்கள் அதையும் கண்டினியூவாக பாருங்கள். எவ்வளோ ஈஸியான முறையில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெளிவாக இப்போ எப்படி கட்டிங்கில் காமிச்சிருந்தனோ இதே அளவுக்கு நான் கட்டிங்லேயும் உங்களுக்கு ஸ்டிச்சிங்லும் காமிக்கிறேன். இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு தம்ஸ் அப் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.